வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். இன்னையிலிருந்து என் கம்பெனி, என் சொத்து எல்லாத்தையும் என் பையன் பிரகாஷ் பார்த்துப்பான். அம்மா, திடீர்னு எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சா நான் எப்படிம்மா மேனேஜ் பண்ணுவேன்? என்னால் முடியாதும்மா. என்னம்மா, என் பொண்டாட்டி பேசுனதுக்காக அந்த முடிவு எடுத்தீங்களா? இல்ல பிரகாஷ், ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். நான் ரொம்ப முன்னாடியே இது செஞ்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். பேப்பர்ஸ்லாம் ரெடியா இருக்கு. சைன் பண்றது மட்டும்தான் பாக்கி. ஜானு, இது தப்பு ஜானு. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? காலத்துக்கும் அத்தையும் இந்த பொறுப்புல இருப்பாங்களா என்ன? என்னைக்கா இருந்தாலும் இந்த முடிவை அவங்க எடுத்துதானே ஆகணும். அதுக்கு இப்பவே செஞ்சுட்டு போறது நல்லது தானே. அதுக்கு போய் எதுக்காக 2 பேர் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? மா, டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. இந்தாங்க மேடம். ஜனமா, ஒரு நிமிஷம். நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்சம் வரணும். எதுக்கு? கரெக்டான நேரத்துல தானே லாயர் வந்திருக்காரு. 9 to 10 நல்ல நேரம். அத்தையும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு சைன் பண்ண போறாங்க. இப்ப என் கூட வாங்கன்னா எங்க? அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரத்துல எடுக்கிற முடிவுகள் எப்பவுமே சரியா இருக்காது. ஜனமா, வாங்க. கொடுங்க மேடம். எங்க தமிழ்? நீங்க ஆரம்பிச்ச புள்ளிக்குதாமா. வாங்கம்மா. ஏய், என்ன இவ? அத்தை, இப்ப கையெழுத்து போடலாம்ல? கண்டிப்பா மீனா, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். சார் மேடம், டாக்குமெண்ட்ஸ்ல சில கரெக்ஷன்ஸ் இருக்கு. அதை இப்பவே பண்ணிடுறீங்களா? ஓகே, பண்ணிடலாம் மேடம். என்னோட கம்பெனில இன்னையிலிருந்து என் பையன் பிரகாஷ சிஇஓவா நியமிக்கிறேன். அத்தை, அப்ப சிபிக்கு? சிபிய சிஎஃப்ஓவா நியமிக்கிறேன். இனி என் பிசினஸ பிரகாஷும் சிபியும் முழுசா ஏத்துக்கிட்டு நடத்துவாங்க. அவ்வளவுதானா மேடம்? இருக்கு வக்கீல் சார். இன்னும் முக்கியமான பொறுப்பு ஒண்ணு இருக்கு. இன்னும் என்ன பொறுப்புத்த? அதான் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டீங்களே. என்னோட நாற்காலி, சேர்மேனுங்கிற பொறுப்பு, என்னோட லெகசி, அது என் வாரிசுக்கு தானே போகணும். அது யாரு? இனி என்னோட வாரிசா நான் தமிழை நியமிக்கிறேன். எனக்கு அப்புறம் தமிழ் தான் என் கம்பெனிக்கு சேர்மேன். அவதான் என்னோட உரிமையான வாரிசு. சூப்பர்மா, கலக்கிட்டீங்க. என் அம்மா இப்படி ஒன்று சொல்லும்போது ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கல. ஜானு, கரெக்டான முடிவு ஜானு. நான் ப்ராப்பரா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஆபீஸ்க்கு அனுப்புறேன் மேடம். சைன் பண்ணிருங்க. அப்ப நான் வரேன் மேடம்.
தேங்க்யூ. வரங்க. தமிழ், மா எனக்கு உன் முடிவை சொல்லு. நீ திரும்பவும் ஆபீஸ்க்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஜனாமா, எனக்கு சம்பளம் வேணும் ஜனாமா. எனக்கு பொருளாதார சுதந்திரம் வேணும். ஏன் செலவுக்காக நான் யாரையும் சார்ந்து இருக்க விரும்பல. நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவும் விரும்பல. ஒரு பொண்ணுக்கு இருக்கிற பெரிய சுதந்திரமே பொருளாதார சுதந்திரம் தான். அது கிடைச்சிட்டா அந்த பொண்ணு எல்லாத்துலயும் ஜெயிச்சிருவா. மீனா, இதுதான் என் வாரிசு. அவ அன்புக்கு கட்டுப்படுவா. ஆனா அநீதிக்கும் அதிகாரத்துக்கும் என்னைக்குமே தலை வணங்க மாட்டா. தமிழ நீ அதிகாரத்தால அடக்கி வைக்கணும்னு நினைச்ச. ஆனா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு மேல வந்துட்ட பாத்தியா? உன் மருமகளை நினைச்சு நீ பெருமைப்படணும் மீனா. ஆனா ஒரு விஷயம் மீனா, நீ இப்ப இதெல்லாம் இனிஷியேட் பண்ணதுனாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கு உனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அம்மா, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? அதான் அவ பிள்ளைக்கும் புருஷனுக்கும் பொறுப்பு கிடைச்சதுல அவளுக்கு சந்தோஷம் தானே. அதுக்கு அவ தானே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் மீனா, நீ நினைச்சதை சாதிச்சிட்டல. வாழ்த்துக்கள் சிஸ்டர். தமிழ் நில்லு. என்ன மனசுல பெரிய இவன் நினைப்பா? அத்தையே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கையெழுத்து போடுற நேரத்துல அவங்கள தனியா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட ஏதேதோ பேசி என்னென்னமா சொல்லி கொடுத்து அவங்க முடிவே மாத்த வச்சுட்டல்ல நீ. ஐயோ, வயசானாலே இந்த அறிவு மழுங்கி போகும்ல. அதான் அத்தை இப்ப இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அத்தை போதும், நிறுத்துங்க. ஏய், என்ன மீனா வெதுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? சித்தி, இது எனக்கும் என் அத்தைக்குமான பிரச்சனை. இதுல நீங்க குறுக்க வராதீங்க, அப்புறம் நோஸ் கட் ஆயிடும். என் ஜனாமாவோட தன்மானத்துக்கு ஏதாவது இடையூறு வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன திட்டுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் எதிர்த்து பேசாம அமைதியா கேக்குறேன். ஆனா யாராச்சும் ஜனாமா பக்கம் திரும்பினீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்.